ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை அதிசக்தி வாய்ந்த சித்திரா பௌர்ணமி. இந்த சித்திரை பௌர்ணமி அன்று நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான 5 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது, இந்த சித்திரை பௌர்ணமி நாளன்று நம்ம செய்யக்கூடிய இந்த முக்கியமான 5 விஷயங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். வெள்ளிக்கிழமையோடு வர்றது அதிவிசேஷம். அதனால் இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே மாதம் பௌர்ணமி திதி வரும். இந்த மாதம் தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணுவோம், அம்பாள் வழிபாடு பண்ணுவோம், நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டும் ரொம்பவும் விசேஷம். இதை நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றது கண்டிப்பாக தீரும். ஏன்னா இந்த நாளுக்கு அதீத சக்தி இருக்குன்னே சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் எந்தெந்த தெய்வங்களுக்கு என்ன மாதிரியான விசேஷம், எப்படி வழிபாடு செய்கிறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நாளைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சித்திரகுப்தன் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கு. இது வரைக்கும் பார்க்கலன்னா முடிந்தால் போய் பாருங்கள். சித்திரகுப்தன் கோவிலில் அங்கே போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, இந்த பௌர்ணமி நாளில் தான் சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் திருமண வைபவம் நடக்கும் அப்படின்றதும் யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பாக இது நீங்கள் போய் பார்க்கணுன்னா அங்கே போய் பாருங்கள். வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் கேது தோஷம் இருக்கோ, வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கு கட்டாயமாக சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணுங்க. காஞ்சிபுரத்திற்கு போயிட்டு அங்கே சித்திரகுப்தரை நேரில் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தால் வாழ்க்கையில் எப்படியாகப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அது தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த சக்தி வாய்ந்த நாளில் சித்திரகுப்தனை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்கள். போக முடியாதவங்க கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டிற்குள்ளேயே சித்திரகுப்தனை நினைத்து நம்ம செய்த பாவங்களுக்கு, அதாவது நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அந்த பாவங்களை நம்ம செய்யாமல் இருக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. 2வது வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அப்படின்றது எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுலேயும் பௌர்ணமி நாள் அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்தால் குடும்பத்தில் ஏதாவது தடைகள் இருந்துக்கிட்டே இருந்தால் அது போகும். குலதெய்வத்தினுடைய சாபமும் நீங்கும். குடும்பத்திற்கு குலதெய்வத்தால் நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். முக்கியமாக இதே மாதிரி பிரச்சனைகள் குடும்பத்தில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்றவங்க குலதெய்வ கோவிலுக்கு நாளைக்கு குடும்பத்தோட தவறாமல் போயிட்டு வாங்க. முடிந்தால் பொங்கல் வைத்து அந்த கோவிலேயே அமர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். அந்த பொங்கலை சாப்பிட குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இது வரைக்கும் நடக்காத நல்லது கூட இனி வரும் நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். 3வது வழிபாடு, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான 5 விஷயங்களில் இந்த 3வது விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கணும். எந்த மந்திரத்தை சொன்னாலும் அதற்கு பலன்கள் இருக்கும். முதல்ல பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறேன். இன்று ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 பௌர்ணமி திதி ஆரம்பித்து இது நாளை சித்திரா பௌர்ணமி அன்று இரவு 11 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த வழிபாட்டு முறையை நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது பாருங்கள். அப்பொழுது தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் சீக்கிரமாக பலன் கொடுக்கும். நீங்கள் ஒரு முறை சொன்னாலே போதுங்க. பௌர்ணமி நாளில் அதற்கு கடவுள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை ஏற்பார். கடவுளை நினைத்து மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் சித்திரகுப்தனை போற்றி, உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தவறாமல் அன்னதானம் செய்யணும். தானங்களே சிறந்த தானம் அன்னதானம். இந்த தானத்தை நீங்கள் செய்யும் பொழுது நமக்கு பெரிய அளவில் புண்ணியங்களை இது கொடுக்கும். அந்த வகையில் தான் சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்த அன்னதானத்தை நீங்கள் செய்யுங்க. பெரிய அளவில் செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்கள் உங்களால் முடிந்த நீர் தானமாவது பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்தில் மோர் தானம், நீர் தானம், பச்சரிசி தானம், வெல்லம் தானம், இது எல்லாமே நீங்கள் தானம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய துன்பத்திற்கு கூட சீக்கிரமாக வழி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. 5வதாக நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம்,
பௌர்ணமி அப்படின்னாலே எல்லோருக்குமே தெரியும், சத்யநாராயண பூஜை செய்து வழிபாடு பண்ணுவோம். தீராத கடன் சுமையில் இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்து வழிபாடு பண்ணுங்க. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அந்த நாராயணனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய சத்யநாராயண பூஜையிலையும் கலந்துக்கோங்க. சில பெருமாள் கோவிலில் பௌர்ணமி நாளன்று சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க, அதுலேயும் தவறாமல் கலந்துக்கோங்க. முடிந்தால் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி நம்முடைய ஜாதகத்தில் பிரம்மஹத்தி தோஷம் இருந்தால் பௌர்ணமி நாளில் சந்திர பகவானையும் சித்திரகுப்தனையும் வழிபாடு செய்யும் பொழுது அது நிவர்த்தியாகும் அப்படின்றது நம்பிக்கை. அதனால் பௌர்ணமி அப்படின்னால ஈசனும் அம்பாளும் நமக்கு ஞாபகம் வருவாங்க. அதனால் சித்திரகுப்தனை நினைத்து, சித்திரகுப்தனே நீங்கள் சித்திரகுப்தா படியளக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை தீர்மானிப்பவர் அவர் தான். அதனால் நீங்கள் அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிந்தால் நாளைக்கு வாங்கக்கூடிய முக்கியமான 2 பொருட்களை சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால முதல்ல கல்லுப்பை வாங்கிக்கோங்க. அடுத்தது 2 பொருட்கள் முக்கியமானது, நோட்டு, பேனா. அதாவது ஏதாவது ஒரு நோட்டு பேனா வாங்கி யாருக்காவது தானம் பண்ணுங்கள். இல்லைனா அந்த நோட்டு பேனால் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்களோ, குடும்ப கணக்குகள் எழுத ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை சுவாமியினுடைய நாமம் எழுத ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அது நாளைக்கு ஆரம்பிங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் வரவு செலவு கணக்கு நான் எழுத போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கு இந்த விஷயங்கள் பண்ணுங்கள். மகாலட்சுமி வழிபாடு மாலை நேரத்தில் தவறாமல் பண்ணுங்கள். நான் இந்த ஒரு பதிவிலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் இதை இன்னும் நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்றக்கூடிய தீபம் என்னன்னு பார்த்துடலாம். தவறாமல் 2 நெய் தீபம் மாலை நேரத்தில் பௌர்ணமி நிலவு வானத்தில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. இப்படி வழிபாடு செய்துவிட்டு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. மகாலட்சுமிக்கு உரிய துதிகளை பாராயணம் பண்ணுங்க. முக்கியமாக சித்திரகுப்தனை நினைத்து மனதார வழிபாடு செய்து சிவபெருமானையும் நாராயணனையும் நீங்கள் நினைங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும், கடன் நீங்கும், கஷ்டம் நீங்கும், குடும்பம் எப்பொழுதும் சுபிக்ஷமாக இருக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்கள். நல்ல மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமான ஒரு மங்களகரமான வாழ்க்கையை வாழும். கண்டிப்பாக நீங்கள் சுபிக்ஷமாக அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.